கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மணிவண்ணன் ஆகிய நான் கடந்த 25 ஆண்டுகளாக வால்பாறை மக்களை பற்றியும் வால்பாறையில் உள்ள 35,000 ஏக்கர் நிலங்களை பற்றியும் ஆய்வு செய்ததில் வால்பாறை நகராட்சி கடந்த 1954ஆம் ஆண்டு பஞ்சாயத்தாக உருவாக்கப்பட்டது. அந்த பஞ்சாயத்து சுமார் 350 ஏக்கரில் அமைந்துள்ளது. அந்த 350 ஏக்கர் பஞ்சாயத்து இப்பொழுது வால்பாறை நகராட்சியாக உயர்ந்திருக்கின்றது. அந்த வால்பாறை நகராட்சியில் 21 வார்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சேர்மன் செலக்டர் ஆகிறாங்க. இதில் 74 எஸ்டேட்டை 21 வார்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 10,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 90% எல்லாருமே நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த முனிசிபாலிட்டி பிரித்ததுக்கப்புறம் வார்டாக பிரித்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற 7 பஜார்களையாவது வால்பாறை நகராட்சி அண்டர்டேக் பண்ணி எஸ்டேட்டில் இருக்க மக்கள் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு சொந்தமான வாழ்க்கை இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, கம்பெனி வீட்டை காலிப்பட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அவர்களுக்கு அந்த பஜாரில் ஆளுக்கு 2.5 சென்ட் இடமும் அரசாங்கம் கொடுக்குற 2 லட்ச ரூபா பணமும் கொடுங்கன்னு நீண்ட காலமாக போராடி அரசு எந்த நடவடிக்கை எடுக்காதனால மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்து அதில் நீதி பேராணையிலையும் ஒரு உத்தரவு பெற்றும் மாவட்ட ஆட்சியரும் கோவை மாவட்ட ஆட்சியரும் நகராட்சி ஆணையர்களும் எந்த விதமான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கலை. சமூக ஆர்வலரான என்ன பழிதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் எங்களை சேர்ந்த ஒரு 10 குடும்பங்களுக்கு குடிநீர் வசதியை கூட வால்பாறை நகராட்சி கட் பண்ணிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் குடிநீர் கொடுக்க சொல்லி கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போது அரசாங்கம் ஒரு நகராட்சியை டெவலப் பண்ணுங்கிறதுக்காகத்தான் நகராட்சியை உருவாக்கியிருக்காங்க. பல்லாயிரம் கோடி ரூபா அங்கே உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா 32,000 ஏக்கரில் ஏற்படுகிற அந்த டீ தூள் ஏற்றுமதி, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி, உள்நாட்டு விற்பனை வரி, சொத்து வரி, அங்கே வால்பாறை டவுனுக்குள்ள வரி, தொழிலாளர்கள் வரி, டாக்ஸின்னு பல ஆயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு வருவாய் வருது. ஆனால் அந்த வருவாய் எவ்வளவு, அதில் யாருக்கு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த கணக்குமே இல்லை. அப்போ முனிசிபாலிட்டி அந்த 21 வார்டுக்கு 10 பைசா செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த 21 வார்டில் இருக்க எல்லா பிளான்டேஷனுமே பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியானவங்க. யாருமே ஓனர் இல்லை, அங்கே இருக்கிற வேலை செய்கிற குரூப் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் தான் இருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் வாழ்ந்தது மாதிரி இன்றைக்கும் அந்த தொழிலாளர்களை அடிமைப்படுத்தி, சிரமப்படுத்தி, நச்சுறுத்திப்படுத்தி ஒரு சுகாதாரமான வாழ்க்கை, ஒரு அடிப்படை உரிமையோட ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு உண்டான முயற்சி யாருமே செய்ய மறுத்துட்டாங்க. இப்போ இருக்கிற சேர்மேட்டை பல தடவை நாங்கள் சொன்னோம், கேட்க மறுத்துட்டாங்க. அவங்களும் குடிநீர் உனக்கு கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது